என்னப்பா நீங்க ஆட்டிங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. நீங்களும் ஆடுறீங்களா? எல்லாரும் திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர்னு வந்திருக்காங்க. அதனால அவார்டு ஃபங்க்ஷனை பார்ப்போம். நிறைய பரிமாணங்கள் பார்த்துருக்கோம். அந்த பரிமாணங்களில் த கிரியேட்டர் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு லொக்கேஷன், இந்த ஒரு இடத்தையே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான முறையில் மாற்ற முடியும். அதுக்கு வந்து அந்த கான்செப்ட், அந்த தாட் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அந்த மனிதரை தான் இப்போ மேடையை ஏற்ற போகிறோம். லெட்ஸ் கால் தி CEO and the founder, ladies and gentlemen. Put your hands together and welcome Manish on the stage, ladies and gentlemen. Put your hands together. நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாம். Just to say a few words. Let's welcome the one and only, the rock star, the pillar of the show. Good evening, one and all. Thank you so much for இவ்வளோ பேர் எனக்காக வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பண்ணதுக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் தேங்க்யூ. இது வந்து ஐகானிக் என்டர்டைனர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1510வது ஈவெண்ட். இது என்ன சொன்னா, ஒவ்வொரு கலைஞனுக்கும் வந்து அங்கீகாரம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனிஷ் என்கிட்ட பேசும்போது அதை சொன்னார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ என்னதான் நாங்கள் உழைக்கிற உழைப்புக்கு எங்களுக்கு ஊதியமாக சேலரின்னு எது கிடைச்சாலும், நாங்கள் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு 10 பேர் வந்து நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஒரு மொமெண்ட் வந்து கலைஞர்கள் எங்கள் எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது நடிகைகள் மட்டும் இல்லாமல், ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி வந்து நான் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு சூப்பராக வந்து அவங்கள வந்து காமிச்சிக்கிட்டு, இது ஒரு அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரான விஷயம். இப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த நம்ம மனிஷ்க்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். இது உங்களோட 1510வது ஷோன்னு சொன்னீங்க. ஸோ இதோடு இல்லாமல் இன்னும் பல ஆயிரம் ஈவெண்ட் நீங்கள் வந்து பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்டாக என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் மேம் வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து மேடம் இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஷோ இருக்குது, உங்களுக்கு நான் அவார்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. என்ன அவார்டுன்னு கேட்டாங்க. ஐகானிக் என்டர்டைனர்ஸ் வழங்கும் ஐகானிக் கோல்டன் அவார்ட்ஸ்ன்னு சொன்னேன். உடனே ரொம்ப ஹாப்பியாக ரெகக்னேஷன் பண்ணும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Award category, and in the category pathina it's for the excellence in bridal wear, and it goes to Arul Selvi avargal. So we request Arul Selvi avargal to please come on to the stage. மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா. கொடுவாள் கூற நெடுநாள் போரே, முடிவினை காண தீர்வே வாவா. துடித்திடும் ஏறே பயமறியாதே, பிடித்திடும் கிடங்கே நீதான் வாவா. குட் ஈவினிங் ஆல். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அவார்டை ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல நான் நிற்பேன்றதை வந்து ஐ டிடன்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட். ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவார்டு ஆக்சுவலி. ஸோ அதுக்கு அதாவது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு டேலண்ட்டு எல்லாருமே செய்வாங்க. பட் அது வந்து ப்ரொமோட் பண்ணி அதை ஒரு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம்.
அதுக்கு ஒரு அங்கீகாரம்னு ஒன்று வேணும். அதை வந்து ஐகானிக் என்டர்டெய்னர் கோல்டன் அவார்ட்ஸ் 2023 எனக்கு இந்த வருஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தேம். இந்த மூமெண்ட் என்னை இந்த ஸ்டேஜில் ஏற்றுனதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் மனிஷ் டூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஆல். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் Arun and Aravind to join the stage, please. Well, the next category is for the excellence in social service. So இவங்க வந்து சோஷியல் சர்வீஸ்னு ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு சொல்லாமல், பட் ஹானஸ்ட்லி மகளிர் சார்ந்த ஒரு குழுக்கு ஒரு தலைவியாக இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேலே ஒரு உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஃபண்டிங் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் கொரோனா பீரியடில் டெஃபினெட்லி she is a queen and she is definitely a star. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, திருநங்கைகளுக்கு என்றைக்குமே பிக் சப்போர்ட். அண்ட் தி பெஸ்ட் எக்ஸலன்ஸ் இன் சோஷியல் அவார்டு கோஸ் டு எஸ் அபிராமி. ladies and gentlemen, put your hands together and welcome. இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல ஒரு டீமோட வரணும். விசில் அடிக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, கை தட்டல் கொடுக்கிறதுக்கு. எஸ், கண்டிப்பாக. ஸோ மாற்றுத்திறனாளிகளில் இருந்து ஒரு திருநங்கைகள் வரைக்கும் டில் டேட் என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர் தாசியஸ் அபிராமி. கண்டிப்பா வந்து இது சின்ன விஷயமே இல்லை, இது ரொம்ப 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 பெரிய விஷயம். உங்களோட கைத்தட்டல் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க கொடுக்குற அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா மக்களுக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அபிராமி. தேங்க்ஸ் டு ஐகானிக் என்டர்பிரைனர்ஸ். ஃபர்ஸ்ட்டு நான் தேங்க் பண்ணேன்னா பாரதி மேம் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ இந்த டைமில் சொல்ல நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு வந்து சோஷியல் இதில் கொடுத்துருக்காங்க கேட்டகிரியில். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்களது வந்து நான் இதுக்கு முன்னாடி பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா என்னை யாருக்குமே தெரியாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது உமன்ஸ்னால் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்ட்டு இல்லாமல் ஒருத்தர் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளால் முடியும், தன்னம்பிக்கை வேணுன்றதுக்காக தான் நாங்கள் நிறையா பேர் நான் பண்ணியிருக்கேன். என் கீழே பார்த்தீங்கன்னா 250 குரூப்ஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அதை நம்ம வந்து வெளியே வரணும், அதுதான் எங்களோட உமன்ஸ்னால் வீட்டில் இல்லாமல் அவங்க வெளியே வரணுன்றது தான் எங்களோட மோட்டிவேஷனு. இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா என்னை வந்து நீ கற்றுக்கணும், 4 பேர் செய்யணும், அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அவர் மோட்டிவேஷன் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு என்ன சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ 4 பேருக்கு நல்லது பண்ணனா அவங்களோட பிளெஸ்ஸிங் சேர்க்கணும், அதுதான் எங்களோட ஃபேமிலியோட ஆம்பிஷனே. ஓகே, இந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் மேலே கூப்பிடலாங்களா? கண்டிப்பாக கூப்பிடலாம். நீங்கள் இதை கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ண உங்கள் ஹஸ்பண்டை ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். பிகாஸ் அவரோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணியே இருக்க முடியாது. இல்லை, ஒரு பெரிய அத்லட்டாக இருப்பார் நினைக்கிறேன், துள்ளி குச்சி ஓடி வராரு. Yeah, just few words. Thank you to all. That's it. God bless you. Yes, thank you. Yes, thank you. நன்றி. Thank you. And thank you Mr. Manish sir. இந்த அவார்டோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து மேல் நோக்கி பார்க்கணுன்ற வியூ வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண வைக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் கண்டினியூ திஸ் கைண்ட் ஆஃப் அவார்ட்ஸ்.